10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.43 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 4வது உறுப்பு 8/9 மற்றும் 7வது உறுப்பு 64/243 எனில் அந்த பெருக்குத்தொடர் வரிசையை காண்க. அதாவது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்க 4வது உறுப்பு கொடுத்துட்டாங்க, 7வது உறுப்பு கொடுத்துட்டாங்க. அந்த பெருக்குத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு. பொது உறுப்புக்கு ஃபார்முலா எழுதிக்கணும்ப்பா. பொது உறுப்பு Tn = AR⁻n-1. நமக்கு 4வது உறுப்பும் 7வது உறுப்பும் கொடுத்துருக்காங்க. சரியா? n = 4, Tn = 8/9. அப்போ AR⁻4 - 1 = 8/9. அப்போ என்னப்பா அர்த்தம்? AR⁻3 = 8/9. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? அடுத்தது n = 7, T7 = 64/243. T7க்கு AR⁻7 - 1ன்னு வரும். சரியாப்பா? = 64/243. அப்போ AR⁻6 = 64/243. இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? இப்போது சமன்பாடு 2ஐயும் சமன்பாடு 1ஐயும் வகுத்தோன்னா நமக்கு R கிடச்சிரும். சரியாப்பா? இப்போ சமன்பாடு 2 வகுத்தல் சமன்பாடு 1. சமன்பாடு 2 என்னப்பா? AR⁻6 = 64/243 by AR⁻3 = 8/9. சரியா? இப்போது ஏயையும் அடித்து கொடுத்துடலாம். இந்த சைடு 64/243 by 8/9 இருக்குது. வகுத்தலில் இருக்கிற பின்னம் பெருக்கல்ல மாறணும்னா தலைகீழ மாறும். சரியாப்பா? அப்போ × 9/8ன்னு வரும். சரியா? இந்த சைடு ஆர் அடிமானம் ஒன்றா இருக்குது, ஆர்ன்னு இருக்குது. பவர் தான் வேறு வேறு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? கழிக்கணும். R⁻6 - 3 = 64/243 × 9/8. படித்து கொடுக்கலாமா? 1 8 8, 8 8 64. இப்போது 3 9, 8 3 24, 1 3 3. அப்போ இங்கே 1 3 3, 2 3 6, மிச்சம் 2, 21, 7 3 21. அப்போ என்ன கிடைக்கும்ப்பா? 8/27ன்னு கிடைக்கும். R⁻6 - 3னா R⁻3ன்னு கிடைக்கும். R⁻3 = 8/27. 8ஐ எப்படி பிரித்து எழுதலாம்ப்பா? 2√3ன்னு எழுதலாம். 27 எப்படி பிரித்து எழுதலாம்ப்பா? 3√3ன்னு எழுதலாம். 2√3னா எப்படி எழுதணும்? 2 × 2 × 2. 3√3னா 3 × 3 × 3. சரியா? அப்போ R⁻3 = 2/3 சமமாக இருக்கிறனால பவரை அடித்து கொடுத்துடலாம். சரியா? இப்போ R = 2/3. சரியா? R கண்டுபிடிச்சாச்சு. R = 2/3 என்பதை சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1 என்னப்பா கொடுத்துருக்காங்க? AR⁻3 = 8/9. ஆரோட மதிப்பு என்ன? 2/3. சரியா? A × 2/3 = 8/9. அப்போ A × 2/3னா 8 3/3னா 27 = 8/9. இப்போ நமக்கு A கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இந்த சைடு இருக்கிற 8/27 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா தலைகீழாக பெருக்கெல்லாம் மாறும். சரியாப்பா? A = 8/9 × 27/8. இப்போ அடித்து கொடுக்கலாமா? 1 8 1 8, 1 9 9, 3 9 27. அப்போ ஆன்சர் 3. A = 3. நமக்கு A தெரிஞ்சிச்சு, R தெரிஞ்சிச்சு. அப்போ பெருக்குத்தொடர் வரிசை அமைக்கிறது ஈஸி. பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம் A, AR, AR⁻2 டிட்டோ டிட்டோ டிட்டோ. சரியா? இப்போ எழுதலாமா? A என்னப்பா? 3. ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கணும். அடுத்து AR 3 × 2/3, AR⁻2. அப்போ 3 × 2/3 2. சரியா? இப்போ 3 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 3ஐயும் அடித்து கொடுத்துட்றோம். அப்போ 2. 3 × 2/2னா 4, 3/2னா 9. சரியா?
படித்து கொடுக்கலாமா? 1 3 3 3 9 4/3ன்னு இருக்கும். சரியா? அப்போ 3, 2, 4/3, டிட்டோ 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 அப்படின்னு வரும். சரியா? தேவையான பெருக்குத்தொடர் வரிசை 3, 2, 4/3, டிட்டோ டிட்டோ டிட்டோ. நமக்கு கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம். சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.